கொடுப்பாங்கன்னா ஒரு கர்வ் கொடுத்துருவாங்க y = f of x, அப்புறம் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லைன்னா ஒய் ஆக்சிஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஸில் 2 பாயிண்ட்ஸ் x = a x = b. பாயிண்ட்ஸ்னால் என்னது, அது வந்து லைன்ஸ் தான். x = a x = b. இந்த 4க்கும் இடைப்பட்ட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, என்னெல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு கர்வ், எக்ஸ் ஆக்சிஸ், x = aங்கிற ஆர்டினேட், x = bங்கிறது, இந்த 4க்கு இடைப்பட்ட ஏரியா. இந்த ஏரியா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுத்தாங்கன்னா என்ன ஏரியானா இன்டெக்ரல் a to b y dx இல்லைனா இன்டெக்ரல் a to b f of x dx. அவ்வளோதான். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க கர்வை இன்டெகிரேட் பண்ணி அந்த எக்ஸில் கொடுத்துருக்கிற 2 ஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட்னு அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா சரியா, நமக்கு அந்த கர்வில் ஒய் ஆக்சிஸில் 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிப்போம். சரியா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்டெகிரேஷன் ஃபார்முலா இன்டெக்ரல் y = c y = d கொடுத்துருக்காங்கல்ல அந்த பாயிண்ட் இன்டெக்ரல் c to d x dy. சரியா, y ஆக்சிஸ்லனா x ஈக்குவல்ட்டுன்னு கொடுப்பாங்க, எக்ஸ் ஆக்சிஸ்லனா y ஈக்குவல்ட்டுன்னு கொடுப்பாங்க. சரியா, மேக்ஸிமம் நீ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன். ஒரே ஃபார்முலா தர பண்ணி வச்சுக்கோ, இன்டெக்ரல் a to b y dx. (2x²) x axis and the ordinates x = 0 and x = 2. சரியா, x ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டெக்ரல் a to b y dx. அப்போ இன்டெக்ரல் 0 to 2 2x² dx. சரியா, yக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 2x². 2 காமனாக வெளில எடுத்துக்கலாம். x² இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், x³ / 3. அப்பர் லிமிட் 2 லோயர் லிமிட் 0. இப்போ /3 கூட நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ வெளியில் 2/3 இருக்கட்டும், உள்ள x³ மட்டும் இருக்குது. அப்பர் லிமிட் 2 அப்ளை பண்ணு, 2³ மைனஸ் லோயர் லிமிட் 0 அப்படின்னா 0³ 0 தான். அப்போ 2³ 8. அப்போ 16/3. இதுதான் ஏரியா. ஸ்கொயர் யூனிட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்னு போடலாம் ஆன்சரில். எந்த ஒரு ஆன்சர்னாலும் உனக்கு நீட்டாக முதல்ல ஃபார்முலா எழுது, கிவன் எழுதிக்கோ. given y = 2x². அப்போ இன்டெக்ரல் y dx ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் x = 0 x = 2. அப்போ இந்த லிமிட்டு 0ங்கிற சின்ன நம்பரை தான் லோயர் லிமிட்டாக வைக்கணும், பெரிய நம்பரை அப்பர் லிமிட்டாக வச்சுக்கணும். அப்போ a = 0 b = 2. ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Find the area enclosed between the x-axis and one arch of the curve y = sin x. x-axisக்கும் அந்த sin x curve, sin theta அப்படி சொல்லுவோம்ல, அந்த sin curve இப்படி தான் இருக்கும். sin 0 0. அதுக்கப்புறம் என்னது, இது வந்து π/2 90 டிகிரியில் இதுக்கு 1ன்னு இருக்கும். அடுத்து பையில் மறுபடியும் 0 ஆயிரும். அப்படி 90 டிகிரியில் 1 டச் பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் பையில் வந்து 0 ஆயிரும். சரி, அதுக்கப்புறம் -1 வரும், மறுபடியும் 0 +1 0. இன் பிட்வீன் உனக்கு என்னது நிறைய வேல்யூஸ் வரும். சரியா, 1/4 1/2 √3/2 எல்லாம் வரும். இப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin x-ஓட ஒரு ஆர்ச்சுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் உடையில உள்ள ஏரியா கேட்டிருக்காங்க. சரியா, அந்த y = sin x வந்து ஆர்ச்சாக வருதா, அதில் ஒரு ஆர்ச்சுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இன் பிட்வீனில் உள்ள ஏரியா கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அந்த எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்தா எக்ஸ் ஆக்சிஸில் 2 லைன் தேவை, நமக்கு 2 ஆர்டினேட்ஸ் தேவை. அப்போ x = 0, இன்னொன்று எங்கே 0 ஆகுது, பையில். அப்போ x = π நம்மளாக தான் இதில் எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆன்சர் பாரு, 0 to π. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. x = 0 to π, y = sin xன்னு கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட் பண்ணிடு. உடையில் எழுதுறதெல்லாம் கூட நீ எழுத வேண்டாம். சரியா, 0 to π y dx. sin x இன்டெகிரேட் பண்ணு, என்ன வரும், -cos x. இப்போ அப்பர் லிமிட்னா -cos π
மைனஸ் லோயர் லிமிட். இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் காஸ் 0. இப்போ காஸ் பை எப்போவுமே நமக்கு என்னது 1 வரும். -1 +1 மாற்றி மாற்றி வரும். காஸ் பைனா -1, காஸ் 2 பைனா +1, 3 பைனா -1, 4 பைனா +1 அந்த மாதிரி வரும். சரியா? இதில் வந்து காஸ் மைனஸ் காஸ் பை இருக்குது. இப்போ மைனஸ் ஆஃப் -1 என்ன ஆயிரும்? +1 ஆயிரும். காஸ் 0க்கும் வேல்யூ என்னது? 1 தான். அப்போ 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்தது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஏ. சரியா? பை ஆர் ஸ்கொயர். இங்கே நமக்கு ஆருக்கு பதிலாக ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ. பை ஏ ஸ்கொயர். இதை தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? டிரைவ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் யூஸிங் இன்டகிரேஷன். இன்டகிரேஷனில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதில் மற்றபடி நமக்கு ஒரு ஏரியான்னு கேட்டால் என்ன கொடுத்துருக்கணும்? ஒரு கர்வ் கொடுத்துருக்கணும், ஒரு ஆக்சிஸ் கொடுத்துருக்கணும், அந்த ஆக்சிஸில் 2 லைன் கொடுத்துருக்கணும். கொடுத்தா தான் நம்ம அது எல்லாத்துக்கும் ஊடையில் உள்ள ஏரியா நமக்கு கிடைக்கும். சரியா? இங்கே நமக்கு எதுவுமே கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடி, அதோட ரேடியஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஏ. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ரேடியஸ் ஏனா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் ஊடையில் உள்ள நம்ம இது எக்ஸ் ஆக்சிஸ், இதை 0ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் ஏ. சரியா? இது வரைக்கும் ஏ. இந்த கர்வ் நமக்கு சர்க்கிளோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ நமக்கு என்னாச்சு? ஒரு கர்வ் கிடச்சிருச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் 2 லைன் 0லேருந்து ஏ வரைக்கும். ரேடியஸ் ஏங்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் தான். இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வச்சு இதை கண்டுபிடிச்சி இன்ட்டு 4 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஃபுல் சர்க்கிள் கிடச்சிரும். அதுதான் செய்ய போகிறோம். கவனிச்சுக்கோ. இப்போ சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நீ எழுதுனா போதும். முதல்ல ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் எடுத்துக்கோ. நமக்கு ஒரு கர்வ் தேவை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அதை எடுத்துக்கலாம். இப்போது மீட் எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். சரி? அந்த சர்க்கிள் எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். சரியா? எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுதுன்னு சொல்லியாச்சு. அப்போ நான் ஒய் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்டில் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய்க்கு 0 போடுங்க. அப்போ என்ன ஆயிரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ 2 சைடு ரூட் 0. சர்க்கிள் என்ன எடுத்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எடுத்தோம். ஒய்க்கு 0 போட்டோம்னா அந்த லைனில் எங்கெல்லாம் மீட் பண்ணுது? ப்ளஸ் ஏலையும் மைனஸ் ஏலையும். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏரியா அண்டர் ஏஓபி. சரி? அந்த இந்த இந்த ஏஓபி இந்த கர்வை இன்ட்டு 4 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 4 டைம்ஸ் இன்டெக்ரல் ஏ டு 0 டு ஏ ஒய் டிஎக்ஸ். சரியா? இங்கே மைனஸ் ஏ, இங்கே ப்ளஸ் ஏ, நடுவில் 0. நம்ம இந்த இந்த கொஞ்சம் ஏரியா தான் எடுக்கிறோம். சரியா? இதுதான் எக்ஸு, இங்கே 2 லைனு கர்வ். நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிச்சி அதை 4ஆல் பெருக்க போகிறோம். அப்போ இது 0, இது ஏ. அப்போ லிமிட் 0 டு ஏ ஒய் டிஎக்ஸ். ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயர் இங்கே வச்சுக்கோ, எக்ஸ் ஸ்கொயர் அங்கே கொண்டு போவோம். இங்கே வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயர் போனோன்னா என்ன செய்யணும்? ரூட் எடுத்துடணும். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஸ்டெப்ஸ் வேண்டாம் உனக்கு. இந்த 4 ஸ்டெப்பும் வேண்டாம். சரியா? நான் டைரக்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரி? அந்த ரூட் இன்டெக்ரல் 0 டு ஏ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎஸ். முன்னாடி நம்ம லாஸ்ட் வேணால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி? இது வந்து ஏஓபியோட ஏரியா தான். அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு லைன் வந்து உனக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா அதோட ஃபார்முலா x/2 ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் x/a ப்ளஸ் சி. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போடுங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் ஏ, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கு மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் மொத்தமாக என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதேமாதிரி இங்கே ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? ஏ பை ஏ. அப்போ 1 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. சைனில் எப்போ 1 வரும்? நமக்கு
பை பை டூவில் தான் 1 வரும், அதனால் அங்கே பை பை 2 வச்சுக்கலாம். அடுத்து 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆயிரும், லோயர் லிமிட்டில் இங்கே 0 போடும்போது அதுவும் 0 ஆயிரும், இங்கே 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது அதுவும் 0, அதனால் லோயர் லிமிட் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அப்பர் லிமிட்டில் மட்டும் நமக்கு பை பை 2ங்கிற ஆன்சர் கிடைக்குது. முன்னாடி ஒரு a²/2 இருக்குது சரியா, a²/2 இதில் பை பை 2 வந்தது. அப்போ a²/2 பை பை 2 மல்டிப்ளை பண்ணால் பை a²/4. இது வந்து என்னது, இதை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் ஃபுல் சர்க்கிளுக்கும் நமக்கு ஏரியா கிடைக்கும். இப்போ 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் த ஆர்ச், அப்போ 4 இன்ட்டு பை a²/4, பை a², 4 கேன்சல் ஆயிரும். அப்போ பை a² ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்து ஃபைண்ட் த ஏரியா பிட்வீன் த கர்வ் கொடுத்துருக்காங்க அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ். கர்வும் எக்ஸ் ஆக்சிஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸில் 2 லைன் கொடுக்கணும், x = a x = b. அது கொடுத்தா தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ண முடியும், அதனால் அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒய்க்கு நம்ம 0 போடலாம். ஒய்க்கு 0 போட்டு சால்வ் பண்ணுனா எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிரும், -5 2. அப்போ சின்ன நம்பர் லோயர் லிமிட், அப்போ -5 லோயர் லிமிட், பெரிய நம்பர் பாசிட்டிவாக இருக்கிற நம்பர் அப்பர் லிமிட்டாக வச்சுட்டு இன்டகிரேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி ஏரியா கிடச்சிரும். கர்வ் இருக்கும், ஒரு கர்வ், ஒரு ஆக்சிஸ், அதில் x = a x = b கொடுப்பாங்க. அந்த கர்வில் வந்து ரொட்டேட் ஆகுது சரியா, ரொட்டேஷன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க பார்த்தியா, ரொட்டேஷன். அது வந்து அந்த இதை பொறுத்து எப்படி ரொட்டேட் ஆகுது, ரொட்டேட் ஆகும்போது கிடைக்கிற ஷேப் என்ன சரியா. ஒரு வளையல் இருக்குது, ஒரு வளையலை நீ ரொட்டேட் பண்ணி விடு, என்ன கிடைக்கும் நமக்கு, ஒரு ஸ்பியர் ஷேப் கிடைக்கும் சரி. அதே மாதிரி எந்த லைன், ஒரு கர்வை நம்ம அந்த ஆக்சிஸை வந்து மையமாக வச்சுட்டு நம்ம சுற்றி விட்டோம்னா என்ன ஏரியா என்ன வால்யூம் கிடைக்குங்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இப்போ வால்யூம் ஆஃப் அ சாலிட் ஆஃப் ரெவல்யூஷன் got by revolving the area bounded by the curve y = f of x and x = a x = b about the x axis is சரியா. x axis பொறுத்து y = f of xங்கிற கர்வை x = a x = b இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் இதை மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் புரியுதா. இந்த ஏரியாவை ரொட்டேட் பண்ணுறேன், அப்படி சுற்றி விடும்போது எக்ஸ் ஆக்சிஸை மையமாக வச்சுக்கோ, எக்ஸ் ஆக்சிஸை மையமாக வச்சுட்டு நம்ம சுற்றி விடுறோம். அப்படி சுற்றி விடும்போது நமக்கு என்ன வால்யூம் கிடைக்கிது, அதுக்கான ஃபார்முலா பை இன்டெக்ரல் a to b y² dx சரியா. ஏரியாவில் வெறுமனே இன்டெக்ரல் y dx வந்தது, இதில் y² dx முன்னாடி ஒரு பை வேற போட்டுக்கிடணும். இதே மாதிரி தான் அபவுட் y ஆக்சிஸ்னு கொடுத்தா y வர இடத்துல x வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ y² வேணும் கொடுத்துருக்காங்க 4x, அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2 0 1, அப்போ லிமிட் dx 4 கூட நீ வெளியில் எடுத்துடலாம், 4ன்னு வந்துடும். எக்ஸை மட்டும் இன்டெகிரேட் பண்ணு, x²/2 லிமிட்டை அப்ளை பண்ணு. Find the volume of sphere of radius a by integration. Sphere ஓட வால்யூம் repeated question, it's a repeated question சரியா. எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்கன்னு பாரு, இது இல்லாத சம் பார்க்க முடியாது, இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே நம்ம பார்க்க முடியாது சரியா. நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர், ஒரு ஸ்பியரோட வால்யூம் கேட்டிருக்காங்க. நீ இமேஜின் பண்ணி பாரு, நமக்கு எதை ரொட்டேட் பண்ணால் ஸ்பியர் கிடைக்கும் சரியா. ஒரு வளையலை ரொட்டேட் பண்ணலாம். அப்போ வளையல்ங்கிறது என்ன ஷேப்பு, சர்க்கிள் சரியா. அதோட 3 டைமென்ஷன் தான் என்னது, பால் ஸ்பியர் சரியா. அப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கலாம், ஒரு வளையல் மாதிரினா ஒரு சர்க்கிள் மாதிரி. இதை எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோம் சரியா. அப்போ எந்த பாயிண்ட் கூட இல்லை, இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் சொல்லட்டினோம்னா இதை அப்படி சுற்றி விடு, இந்த ஒரு செமி சர்க்கிள் போதும். இதை அப்படியே சுற்றி விட்டோம்னா நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு எப்படி தெரியும், ஒரு பால் மாதிரியே தெரியும் சரியா. ஹாஃப் சர்க்கிள் இருந்தாலும் சரி நமக்கு என்னது பால் மாதிரியே தெரியும். அதை நம்ம மைண்டில் வச்சு தான் எடுக்கிறோம். அப்போ இந்த கர்வ் ஏற்கனவே தெரியும், இப்போ தான் பார்த்தோம்.
சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் மைனஸ் ஏ, இது எக்ஸ் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டா போதும். இதெல்லாம் நமக்கு என்ன தேவை? ஒய் ஸ்கொயர் தேவை. வால்யூம் வேணும்னா இன்டெக்ரல் என்ன போடுவோம்? ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ், வெளியில் ஒரு பைன்னு போட்டுக்கிடுவோம். எல்லாமே இதில் இருக்குது. சரியா? வேறு கொஸ்டினில் எதுவுமே கொடுக்கலனா கூட நம்மளே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணேன். அதுதான் எழுதியிருக்காங்க ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அதுக்கப்புறம் லிமிட்டுன்னு போட்டு நீ எழுது. மற்றதெல்லாம் கூட நீ எழுத வேண்டாம். அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் லிமிட் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஏ. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணேன். நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். நமக்கு தேவை என்னது? ஒய் ஸ்கொயர் தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிரு. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இன்டகிரேட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயருங்கிறது வெறும் நம்பர். அதை இன்டகிரேட் பண்ணால் ஏ ஸ்கொயர் எக்ஸ், அப்புறம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3. லிமிட் மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ. அப்பர் லிமிட் எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏ போடுங்க. அப்போ ஏ போடும்போது என்ன ஆயிரும்? இந்த இடத்துல ஒரு ஏ போட்டோம்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ கியூப். அடுத்து இங்கே போனோம்னா ஏ கியூப் பை 3. அடுத்து மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணு. ஏ ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஏ. அப்போ என்ன வரும்? மைனஸ் ஏ கியூப். இந்த மைனஸ் உள்ள போகும்போது ப்ளஸ் ஏ கியூப். அடுத்து இதில் போட்டோம்னா மைனஸ் ஏ த ஹோல் கியூப். அப்போ போகும்போது என்ன ஆகும்? இப்போ மைனஸ் ஏ கியூப் வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகும். மறுபடியும் வெளியிலேருந்து ஒரு மைனஸ் வரும்போது மைனஸ் ஆயிரும். நீ ஸ்டெப் பை ஸ்டெப் செய். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4/3 பை ஏ கியூப் கியூபிக் யூனிட்ஸ்னு வந்துடும். சரி, எப்படி வருதுன்னா ஏ கியூப் ப்ளஸ் ஏ கியூப் என்ன வரும்? 2a கியூப். அதே மாதிரி மைனஸ் ஏ கியூப் பை 3 மைனஸ் ஏ கியூப் பை 3. அப்போ மைனஸ் 2a கியூப் பை 3. அதுவும் 2 தடவை இருக்குது அந்த டேமும். அப்போ 2a கியூப் நம்ம காமனாக எடுத்துடலாம். 2a கியூபை காமன் எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்குது? 1. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 1/3 இருக்குது. 1 மைனஸ் 1/3. 2a கியூப் 2a cube into 2/3 மல்டிப்ளை பண்ண 2 into 2 4 4/3 a cube. வெளியில் ஏற்கனவே ஒரு பை இருக்குது. அப்போ 4/3 பை a cube. இதுதான் வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர். சரியா? 4/3 பை ஆர் கியூப்னு போடுவோம். ஆருக்கு பதிலாக இங்கே ஏ எடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வால்யூம் ஆஃப் அ கோன் ஆஃப் ஹைட் h அண்ட் ரேடியஸ் r பை இன்டகிரேஷன். ஒரு கோனோட வால்யூம் கண்டுபிடிக்கணுமா? ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணுமா? அந்த கோனுக்கு ஹைட் இருக்கணும், ரேடியஸ் வந்து r இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே எழுத வேண்டாம். நீ என்ன பண்ணு, நம்ம எதை எடுக்க போகிறோம் இந்த டயக்ராம் முதல்ல நீ நல்லா ஸ்டடி பண்ணிக்கோ. சரியா? ஒரு கோன் தேவை. கோன் வந்து இந்த ஷேப்பில் வச்சுப்பாரு. நமக்கு இப்படி செங்குத்தாக வச்சுப்பாரு. இப்படி இதுதான் நமக்குள்ள கோன். சரியா? இது ஹைட், இது ஆர் ரேடியஸ். சரியா? இப்போ நமக்கு இப்படி ரொட்டேட் பண்ணணும். எதை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோம்? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரியா? நான் உனக்காக இப்படி வரைஞ்சிருக்கேன். சரியா? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் இது ஒய் ஆக்சிஸ். இங்கே இருக்குது. சரியா? நமக்கு இப்படி எடுத்துக்கிறோம் ஒரு கோன். இது ஹைட், இது ரேடியஸ் ஆர். இப்போ எதை ரொட்டேட் பண்ண போகிறோம்? இந்த லைனை ரொட்டேட் பண்ணால் போதும். சரியா? இந்த ஒரு ட்ரையாங்கிள். சரியா? எதை ரொட்டேட் பண்ணால் கோன் ஷேப் கிடைக்கும்? ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த ட்ரையாங்கிளை நம்ம நல்லா ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு என்ன ஆகும்? இந்த இப்படி ரொட்டேட் ஆகி கோன் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். சரி, அப்போ அந்த ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டா நமக்கு வந்து சைடு தெரியும். இந்த ஆர், சரி, இது ஹைட், இது y ஈக்குவல் டு mxன்னு எடுத்துக்கலாம். சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நீ தரவு பண்ணி வச்சுக்கோ. வேறு எதுவுமே நீ டிஸ்கிரைப் பண்ண வேண்டாம். சரி, அதில் உள்ளதெல்லாம் நீ எழுத வேண்டாம். டெஸ்ட் பேப்பரில் நீ என்ன எழுதணும்? y ஈக்குவல் டு mxங்கிற லைனை எடுத்துக்கும். சரியா? டயக்ராம் நீட்டாக வரைஞ்சிட்டு y ஈக்குவல் டு mx. அப்போ mங்கிறது ஸ்லோப்பு. mங்கிறது ஸ்லோப் இப்படி இருக்குது.
சரியா? mங்கிறது ஸ்லோப், இதுதான் y ஈக்குவல் டு mx, இது தீட்டா. mங்கிறது ஸ்லோப், ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்? tan தீட்டாங்கிற ஃபார்முலா. tan தீட்டானா என்னது தெரியும் நமக்கு? tan தீட்டானா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் சைட் பை adjacent side. ஆப்போசிட் என்னது? ரேடியஸ் r, adjacent என்னது? அந்த ஹைட் h, r by h. அதை நம்ம அப்படியே இதில் அப்ளை பண்ணுறோம். y ஈக்குவல் டு mx, அப்போ y ஈக்குவல் டு r by hx. இது தெரிஞ்சால் போதும். லிமிட்டு நமக்கு எதுலேருந்து எது வரைக்கும் எடுக்கிறோம் அந்த டயக்ராம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். லிமிட் 0 to h, 0 x ஈக்குவல் டு 0லேருந்து x ஈக்குவல் டு h வரைக்கும் உள்ளது தான் லிமிட். இது கூட இந்த லைன், இந்த லைன், இந்த ஆக்சிஸ், இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இது எல்லாம் சேர்ந்து உள்ள ஏரியா, இந்த ஏரியா கிடைக்கும். இந்த ஏரியாவை ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரு கோன் கிடைச்சிரும். இப்போ பை இன்டெக்ரல் 0 to h y ஸ்கொயர் dx. இப்போ y ஸ்கொயர்னா இது r ஸ்கொயர் பை h ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். சரி, நம்ம என்ன r பை h எக்ஸ்ன்னு பார்த்தோமா? y தான் கிடைச்சிது நமக்கு. அதை அப்படியே கிடைச்ச y-யை அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அப்போ இன்டெகிரேட் பண்ணு எக்ஸ் கியூப் பை 3. அப்போ 0 to ஹைச்சுங்கிற லிமிட்டை அப்ளை பண்ணு. அப்போ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹைச் கியூபிக் யூனிட்ஸ். இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். வால்யூம் அண்ட் ஏரியா இவ்வளோ சம்மெல்லாம் செஞ்சு பாருங்கள். சரியா? திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள், எழுதி பார்த்தா தான் புரியும். அதுலேயும் இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள், வால்யூம் ஆஃப் ஸ்பியர், வால்யூம் ஆஃப் கோன், இது எல்லாமே ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வருஷமும் செமஸ்டரில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரியா? அதனால் அந்த வீடியோவை தரவாக பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.